வாசுதேவி அப்படின்றவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டாக்டர் கோட் மாதிரி போட்டுட்டு டிவி மீடியாஸ் எல்லாம் கூட்டிட்டு ஆட்சி மாறி இருக்கு, நாங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன், டீன் கிட்ட பேசியிருக்கோம், ஆய்வு பண்ணிருக்கோம், இங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு, என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு ஒரு மீட்டிங் முழக்கம் கொடுத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம். 200 ரூபாய் ஊபிஸ் எல்லாம் வந்து பிடிச்சி குத்துன்னு கும்மா குத்துனதுல எல்லா விஷயம் வெளியே வந்துருச்சு போல இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, நான் வந்து ஆய்வு எல்லாம் பண்ணல, நாங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அது ஃபேக் இன்ஃபர்மேஷன், நான் போய் பார்த்து நாங்க பேசணும் அவ்வளவுதான், ஆய்வு எல்லாம் பண்ணலன்னு. போனதுல தப்பு கிடையாது, ஆனா நீங்க ஆய்வு பண்ண போன இடத்துல கோட் போட்டுட்டு போய் என்னமோ பெரிய நான் டாக்டர் நம்ம டாக்டர் டீன்ட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கம்மி. அப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கான உரிமை கொடுத்தது யாரு? உங்க கட்சி வேற, அரசுன்றது வேற. இதெல்லாம் இந்த ஆட்சியர்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. இன்னொரு விஷயமும் சொல்லணும், இந்த கோவில் படத்துல எஸ்.என். லட்சுமி சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுப்பா, பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு, தாவேக்கால ஒருத்தன் போய் பேசினா போடலடா, மொத்த தாவேக்காவும் பொய்யில தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சவுத்து பொய்யிலா ரீல்ஸ் போட்டே நாசமா போறீங்களா?